வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு வித்தியாசமான கேள்விக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது, ஒருத்தர்கிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா வசதியும் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வருமா? அப்படி வந்தா என்ன ஆகும்? வாங்க, இந்த ஆழமான விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசுவோம். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. சிலர் ரொம்பவே ஏழைகள், அவங்க கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு. என்ன ஒரு ஆழமான சிந்தனை இல்லையா? பணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு போதுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு கதைக்குள்ளதான் நாம இப்ப போக போறோம். சரி, நம்ம கதையோட ஹீரோ பேரு எலியாஸ். இவர் ஒரு பெரிய பணக்கார வியாபாரி. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே ஒரு மேற்கோள், அதுக்கு இவர் ஒரு சரியான உதாரணம். அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்ல, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமையில தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ எலியாஸோட அசல் பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் திருப்தியின்மை. அதாவது திருப்தி படுத்தவே முடியாத ஒரு ஆசை. மனசுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை இருந்த மாதிரி. அதை எவ்ளோ தங்கம் கூட்டி நிரப்பினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவரை ஓட வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமாங்க, அவர்கிட்ட ஒரு அழகான வீடு இருந்துச்சு, அன்பான ஒரு மகளும் இருந்தா, அளவே இல்லாத செல்வமும் இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே அவருக்கு போதும்னு தோணல. தன் மகளோட உட்கார்ந்து பேசுறத விட லாப கணக்க பாக்குறதுலதான் அவருக்கு சந்தோஷம். உறவுகளை விட செல்வத்துக்கு தான் அவர் எப்பவுமே முதலிடம் கொடுத்தாரு. அவரோட இந்த பேராசை அவரை விரக்தியோட உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு. அப்படி ஒரு நாள் ராத்திரி, நான் தொடறது எல்லாமே தங்கமா மாறணும்னு ஒரு வரம் கேட்டாரு. அப்போ திடீர்னு அவர் முன்னாடி ஒரு மர்மமான உருவம் தோன்றுச்சு. அவர்தான் அதிர்ஷ்டத்தின் பாதுகாவலர். அந்த பாதுகாவலர் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாமே உன்கிட்ட இருக்கு, அப்புறம் ஏன் இன்னும் அதிகமா ஆசைப்படுற? யோசிச்சு பாருங்க, எலியாஸோட பதில் என்னவா இருந்திருக்கும்? அவரோட பார்வையில தங்கம்னா பாதுகாப்பு, தங்கம்னா சக்தி. இந்த ஒரு தப்பான நம்பிக்கைதான் அவரோட வாழ்க்கையோட திசையாயே மாத்தி போட்டுடுச்சு. அடுத்தது என்னாச்சு? மறுநாள் காலை விடிஞ்சது. எலியாஸோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. ஆனா இது ஒரு வரமா இல்ல சாபமா? வாங்க பாக்கலாம். சூரியன் உதிக்கும்போது அவரோட அந்த வரம் பலிக்க ஆரம்பிச்சுது. முதல்ல அவர் போத்தியிருந்த மென்மையான போர்வை தொட்டதும் கனமான ஜுல்லன ஒரு தங்கமா மாறிடுச்சு. அவருக்கு ஒரே ஆனந்தம். அப்புறம் நாற்காலி, பூஜாடி, மேச, அவர் கைப்பட்டது எல்லாமே பளபளக்கிற விலை மதிப்பில்லாத உலோகமா மாறுச்சு. ஒரே நிமிஷத்துல கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு செல்வம் அவர் கையில வந்துடுச்சு. அப்போ எலியாஸ் ஒரு மாதிரி வெறித்தனமா சிரிச்சுக்கிட்டே கத்துறாரு. நான் தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன், என்கிட்ட இப்போ எல்லாமே இருக்கு அப்படின்னு. அவர் நினைச்சாரு தன்னோட லட்சியத்தை அடைஞ்சிட்டோன்னு. ஆனா அது உண்மையிலேயே வெற்றியா இல்ல ஒரு பெரிய வீழ்ச்சியோட ஆரம்பமா? இப்போதான் கதையோட போக்கே மொத்தமா மாறுது. ஒரு பரிசா தெரிஞ்ச அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொடூரமான சாபமா மாற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. சூடா இருந்த ஒரு ரொட்டி துண்ட சாப்பிட எடுத்தாரு. ஆனா அது என்னாச்சு? தொட்ட அடுத்த நொடி ஒரு மஞ்ச உலோக கட்டியா மாறிடுச்சு. சரி, தண்ணியாவது குடிக்கலாம்னு ஒரு டம்ளர் தண்ணிய கையில எடுத்தாரு. அவ்வளவுதான், அதுவும் திடமான தங்க கட்டியா உறைஞ்சு போச்சு. அவரை சுத்தி செல்வம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. ஆனா அவரால பசியையும் தாகத்தையும் கூட தீர்த்துக்க முடியல. அப்போதான் அவருக்கு அந்த பயங்கரம் புரிய ஆரம்பிக்குது. சரியா அந்த நேரத்துல அவரோட செல்ல மகள் அண்ணா அப்பாவை பார்க்க ஓடி வரா. அவளை பார்த்ததும் எலியாஸ் பயந்து கத்துறாரு, வேண்டாம், என்கிட்ட வராத, தள்ளி நில்லு அப்படின்னு. ஆனா பாசம் அந்த சத்தத்தை கேட்கல. ஒரே ஒரு நொடிதான். அந்த சின்ன பொண்ணு அப்பாவை கட்டி பிடிச்ச அடுத்த நொடி அவ ஒரு குளிர்ச்சியான தங்க சிலையா மாறிட்டா. இப்போ அவர்கிட்ட கணக்கே இல்லாத தங்கம் இருக்கு, ஆனா உயிர் அது இல்ல. இப்போ இந்த கேள்விய நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க தொடர்றது எல்லாமே உயிரில்லாத புதையலா மாறினா உங்களால எப்படி உயிர் வாழ முடியும்? எலியாஸோட நிலைமை இதுதான். சுத்தி இருக்கிறது எல்லாமே தங்கம், ஆனா எல்லாமே உயிரில்லாத தங்கம். கதையோட இந்த உச்சகட்டத்திலிருந்து நாம ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கலாம். அதுதான் விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம். வாங்க அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, விலைங்கிறது ஒரு பொருளுக்கு நாம கொடுக்கற காசு. உதாரணமா ஒரு பை நிறைய வைரம். ஆனா மதிப்புங்கிறது அந்த பொருளோட உண்மையான தகுதி. யோசிச்சு பாருங்க, ஒரு பாலைவனத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, அப்போ ஒரு பை வைரத்துக்கு மதிப்பு அதிகமா இல்ல ஒரு பாட்டில் தண்ணிக்கு மதிப்பு அதிகமா? விலைங்கிறது நாம கொடுக்கறது, மதிப்புங்கிறது அந்த இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு கிடைக்கிறது. கடைசியா எலியாஸ்
தன் தப்ப உணர்ந்துட்டாரு. அந்த பாதுகாவலர்கிட்ட போய் கதறி அழுறாரு. இந்த வரத்தை திரும்பழுத்துக்கோ, தங்கம் உயிர் இல்லாத ஒரு பொருள், என் மகதான் என் உயிர், என் உலகம் அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போதான் அவருக்கு தங்கத்தோட விலையும் தன் மகளோட மதிப்பும் உண்மையா புரியுது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கதையோட நீதியை புரிஞ்சுக்கிறதுக்கு சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத மனநிறைவோட மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தைகளை பாருங்க. செழிப்பு, அதாவது பணத்தோட வெற்றிகரமா இருக்கிறது. தனிமை, மத்தவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது. திருப்தியற்ற, அதாவது திருப்திப்படுத்தவே முடியாத ஆசை. கடைசியா மனநிறைவு, அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறது. எலியாசோட பயணம் அந்த திருப்தியற்ற செழிப்பிலிருந்தும் தனிமையிலிருந்தும் ஆரம்பிச்சு கடைசியில ஒரு எளிய மனநிறைவை தேடி வந்து நிக்குது. அப்போ உண்மையான செல்வம் எதுல இருக்கு? மனநிறைவுல தான். கடைசியா இந்த ஒரு வரிய கேளுங்க. மகிழ்ச்சிங்கிறது நீங்க ஆசைப்பட்டத அடையறதுல இல்ல, உங்ககிட்ட இருக்கிறத ஆசைப்படுறதுல தான் இருக்கு. நாம கத்துக்கிட்ட முழு பாடத்தையும் இந்த ஒரு வரி அழகா சொல்லிருது இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறது மதிக்க கத்துக்கிட்டாலே போதும், உண்மையான சந்தோஷம் தானா வரும். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில பணத்தால வாங்கவே முடியாத பொன்னான விஷயங்கள்லாம் என்னென்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஆரோக்கியம், நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள், மன அமைதி, இது எல்லாமே விலைமதிப்பில்லாத உண்மையான புதையல்கள். அதோட மதிப்பை உணர்ந்து வாழ்வோம். இன்னைக்கு என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.